Hi students, welcome to Mumbai Defense Academy. SSGD-க்கான ஆன்சர் கீ வந்தாச்சு. ஆன்சர் கீயை பார்த்து அப்ஜெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து எல்லாருடைய கேள்வி பிசிக்கல் டேட் எப்போ இருக்கும்? ஓகேங்களா? எப்போ அந்த டேட் வந்து இன்னைக்கு பிசிக்கல்ஸா இருக்கும்? அதுதான் ஒரு மெயின் கேள்வி, எல்லாருடைய கேள்வியா இருக்கும். ஏன்னா நல்ல மார்க் எடுத்தவங்க எல்லாம் அதை நோக்கி தான் பயணம் மேற்கொள்வீங்க. இதுல ரொம்ப கிரிட்டிக்கலானது இந்த பார்டர்ல இருக்கிறது, எனக்கு பிசிக்கல் வருமா வராதா, பண்ணலாமா வேணாமா, அந்த மாதிரி பசங்க தான் நிறைய இந்த டேட்டை வந்து எதிர்பார்த்து இருப்பீங்க. அதை பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் மெயினா எஸ்எஸ்சி ஜிடினாலே எக்ஸாம் ஒரு சில பசங்க மேட்டர் கிடையாது, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஜென்ரலாவே சொல்றேன், எஸ்எஸ்ஜிடினாலே எக்ஸாம் ஒரு 3-4 மாசம் ஹார்ட் ஒர்க் போட்டா படிச்சா கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? பிசிக்கல் 1 மாசம் 1.5 மாசம் ட்ரெயின் பண்ணா தாராளமா பிசிக்கலையும் கிளியர் பண்ணிடலாம். எல்லாருக்குமே அதாவது மொத்தமா இதுல அதிகமான எலிமினேஷன் நடக்கக்கூடிய ஒரு ஏரியான எஸ்எஸ்ஜிடி எக்ஸாம்ல அது மெடிக்கல் தான். ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது நான் சொல்றேன். ஓகேங்களா? கவனமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா என்னதுதான், மெடிக்கல் தான் எஸ்எஸ்ஜிடில ரொம்ப முக்கியம். அதுதான் நிறைய பேரை ஒமிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதனால அதை பத்தியும் ஒரு சின்னதா, ஓகேங்களா, அதை பத்தி டீட்டெயிலா வந்து கோச்சஸ் தான் பேசுவாங்க. நான் சின்னதா உங்களுக்கு வந்து அதை பத்தின ஒரு டீட்டெயில் சொல்ல போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெடிக்கல் பத்தி பேசலாமா? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெடிக்கல் தான் ரொம்ப முக்கியம். மெடிக்கல் தான் நிறைய பேர் ஒமிட் ஆகுறாங்க. உதாரணத்துக்கு நல்லா படிச்சு நல்ல ஸ்கோர் எடுத்தவங்க எல்லாம் போன வருஷம் அதுக்கு 3 வருஷம் நம்ம பசங்களே நல்லா ஸ்கோர் எடுத்திருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்த அவங்க கவனிக்காம விட்டதுனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. நல்ல மார்க் எடுத்து நல்ல பிசிக்கல் பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க மெடிக்கலுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நார்மலான விஷயம் தான் நீங்களே பண்ணிருக்கீங்க. உதாரணத்துக்கு லேசிக் பண்ண வேண்டியவங்க இப்பவே பண்ணீங்கன்னா அந்த டைம் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. ஓகேங்களா? மீதி ஒரு சில விஷயம் தான் இருக்கும்ல, அது இன்னமும் நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும். அதை நீங்க என்ன இந்த வீடியோக்கே நான் இந்த வீடியோ போட்ட காரணமே அதுக்காக தான். ஓகேங்களா? இதுக்கு மெடிக்கல் சம்பந்தமா என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த வீடியோல எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டு நம்மளுடைய கோச் எஸ்எஸ்ஜிடி சம்பந்தமான மெடிக்கல் சம்பந்தமா சூப்பரா ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ நான் கொடுக்க சொல்றேன். ஓகேங்களா? அப்ப மெடிக்கலுக்கு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? என்ன விஷயம், எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு அலவுடா, நிறைய பேருக்கு இந்த நாக் நீஸ், ஓகேங்களா, பிளாட் ஃபீட், ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது எல்லாமே நான் சொல்றது 1-2 விஷயம் தான். இதெல்லாம நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த ஏதாவது இருக்கும்போது அது அது அந்த காரணத்தினால எனக்கு ரிஜெக்ட் ஆவாங்களா? உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட ஒரு பசங்க பேசிட்டு இருக்கும்போது சம்திங் சிட்டிங் பொசிஷன்ல இருக்கும்போது அந்த கால் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்க சைடுல இருந்து நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். ஓகே, ஏன்னா நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணிருப்பீங்க அல்லது ஸ்டடிஸ் மட்டும் ஆன்லைன்ல படிச்சிருப்பீங்க. அப்போ ஒழுங்கா ப்ராப்பரா கோச் ட்ரைனிங் போவதனால இந்த சின்ன சின்ன டவுட் இருக்கலாம். அந்த டவுட் எல்லாத்தையும் நீங்க யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல வரிசையா மென்ஷன் பண்ணுங்க. தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா எங்க சைடுல இருந்து ஒரு வீடியோ இருக்கும், அது இப்பவே ஷுவாரிட்டி கொடுக்குறேன். ஓகே, கண்டிப்பா எங்க சைடுல இருந்து ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நாங்க நோட் பண்ணி வைக்க போறோம். ஓகேங்களா? சீக்கிரமா கமெண்ட் மட்டும் பண்ணிருங்க. ஓகேங்களா? கமெண்ட் பண்ணிட்டு நாங்க அந்த கமெண்ட்ஸ் வச்சு நாங்க ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதை கண்டிப்பா வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றோம். அதனால கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க நார்மலா வீடியோலயே சொல்லிடுறோம். யூனிக்கா, அதாவது வித்தியாசமா ஒரு சில விஷயங்கள் ரேரா இருக்கும், அது உங்களுக்கா இருக்கலாம். ஓகேங்களா? அதை வந்து நீங்க கவனமா கவனிச்சு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய டீம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரா வீடியோ பிளான் பண்ணிருக்கோம் மெடிக்கல் சம்பந்தம். ஓகே, மெடிக்கல் விஷயத்தை விட்டுருங்க, என்னதான் பண்ணலாங்கிறது அடுத்து கோச் சார் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுவாங்க, அதை பத்தி பேசலாம். ஓகே, அடுத்து நமக்கு மெயின் கண்டென்ட் வந்து பிசிக்கல் எப்ப எந்த டேட்ல சார் வரலாம் எதிர்பார்க்கலாம். ஓகே, மொத்தமா எஸ்எஸ்ஜிடி எக்ஸாம் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மொத்த ப்ராசஸ்மே நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடக்கும். நோட்டிபிகேஷன் வந்து நோட்டிபிகேஷன்ல இருந்து மினிமம் 3 மாசம் மேக்ஸிமம் 4-5 மாசம் கொடுத்து அப்போ வந்து ஒரு டேட் ஒரு மாசம் டேட். இப்போ நம்ம எக்ஸாம் கூட பாத்தீங்கன்னா 1 மாசம் நடந்தது. ஏப்ரல்ல இருந்து கடைசி மே 30 வரைக்கும் என்ன நடந்தது, எக்ஸாம் நடந்தது. அப்போ மே 30ஓட நம்ம எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் முடிஞ்சது, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்த ப்ராசஸ் என்னன்னா எஸ்எஸ்ஜிடியோட எக்ஸாம்ல ஆன்சர் கீ ரிலீஸ் பண்றது, அதுதான் ரெஸ்பான்ஸ் கீ. லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆனதா ரெஸ்பான்ஸ் கீ ரிலீஸ் ஆகுறது, அதுதான் ஆன்சர் கீ. அது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதுவும் ரிலீஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆகி அதுக்கு அப்ஜெக்ஷனுக்கு அடுத்த ப்ராசஸ் சொல்றேன். ஓகேங்களா? அப்ப எக்ஸாம் முடிஞ்சு மினிமம் 7 டேஸ்க்குள்ள வெளியே வந்திருக்கு. ஒரு சில டைம் இந்த வருஷம் மாதிரி ஒரு சில டைம் தள்ளியும் போயிருக்கு. இந்த வருஷம் நிறைய காரணம் வந்து எக்ஸாம் நிறைய கேன்சல் ஆனதுனால. அப்போ எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 10-15 நாள் கழிச்சுதான் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஆன்சர் கீயே ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ராவா எடுத்திருக்கு, அவ்வளவுதான். ஓகே, இப்போ மினிமம் 7 நாள் வெளியிடணும், ஒரு சில 10 நாள் எடுத்துக்குவாங்க. இந்த இடம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, கொஞ்சம் தான் அதிகமாயிடுச்சு. ரொம்ப எல்லாம் 1 மாசம் 2 மாசம் தான் வெயிட் பண்ணுது, அவங்களே ப்ராசஸ் வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆன்சர் கீ அடுத்த ஸ்டேஜ் அந்த ஒரு 5 நாளுக்குள்ளேயே அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். அதாவது நீங்க உங்களுடைய ஸ்விஃப்ட்ல ஆன்சருக்கு ஏதாவது தப்பா இருக்குது,
நாங்க கரெக்டான ஆன்சர் வேற, நீங்க கொடுத்துருக்க ஆன்சர் வேற, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதை அப்ஜெக்ஷன் தெரிவிப்பாங்க. அதுவுமே என்ன உங்க என்னைக்கு முடிஞ்சிட்டு, ஜூன் 20 முடிஞ்சிட்டு. ஓகேதா, அந்த டேட்டுமே முடிஞ்சது. ஓகேதா, இப்ப அடுத்து நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிச்சது எல்லாத்தையும் வச்சு அவங்க ஒரு அனலைசிஸ் பண்ணி ஒரு ஃபைனல் கீ உள்ள ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் என்ன? ஓகேதா, அதுதான் இங்க கேள்வியா இருக்க போது. இப்ப அடுத்து வந்து அப்ஜெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் டைரக்டா வேற எங்கேயும் கிடையாது, அவங்க ஒரு ஆன்சர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அவங்க செல்ஃபா ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட் ப்ராசஸ் தான் அவங்க கையில் எடுப்பாங்க. ஓகே, இப்ப எப்பவுமே எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாம்லையும் ரிசல்ட் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு மேல எடுத்துக்குவாங்க. எப்பவுமே ஆன்சர் கீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாசம் மேக்சிமம். ஒரு சில ப்ராப்ளம் இல்லாத பட்சத்துல ஓகேங்களா, நிறைய விஷயத்தினால ப்ராப்ளத்தினால தள்ளி போயிருக்கும். இப்போ தள்ளி போகாம மேக்சிமம் அவங்களுக்கு 2 months வந்து டைம் எடுக்கும். ஓகேங்களா, ரிசல்ட்டுக்கு மேக்சிமம் எடுத்திருக்காங்க. ஒரு சில நேரங்கள்ல மட்டும்தான் 40 days அந்த ரேஞ்சில் அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க. சரிங்களா, அப்ப இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஜூன் 20 இன்னையில இருந்து ப்ராசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 45 நாள் ஓகேங்களா அந்த டைம் எடுத்துக்கலாம். ஓகே, 45 நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 30 நாள் ஆச்சு. அடுத்து ஆகஸ்ட். ஓகேங்களா, இப்போ மேக்சிமம் என்னைக்கு வந்து ரிசல்ட் வெளியிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி என்ன தள்ளி போயிடும் அப்படின்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் அல்லது கரெக்டா அந்த முதல் வீக்ல வந்து உங்களுக்கு என்ன வந்துடும், ரிசல்ட் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு அசம்ஷன் தான், திருப்பி நான் சொல்றேன். ஓகேங்களா, இப்போ வீடியோ நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா பாஸ்ட் ஹிஸ்டரியை வச்சு நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு கணிப்பு, அசம்ஷன் தான். ஓகேங்களா, அது வந்து மேக்சிமம் பாஸ்ட் ஹிஸ்டரி படி கரெக்டா நடக்கும்போது நடந்துடும், அவ்வளவுதான். அதுக்காக இப்படிதான் நடக்குங்கிறது 100% கான்பிடண்டா யாராலையும் சொல்ல முடியாது, சொல்லவும் வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, இப்ப அடுத்த ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடியதான் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் டேட். ஓகேங்களா, இப்ப ரிசல்ட் வெளியிட்ட அன்னைக்கே வந்து கம்பல்சரி பிசிக்கல் டேட் நடந்துடும். எப்போ ரிசல்ட் வெளியிடுறாங்களோ அதுல இருந்து ஒரு 30 to 40 days 45 days வரைக்கும் என்ன இருக்கும் உங்களுக்கு வந்து பிசிக்கலுக்கு ஒரு டியூரேஷன் டைம் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இப்ப ஆக மொத்தத்துல உங்களுக்கு பிசிக்கல் எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா செப்டம்பர் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, முடிஞ்சா ஏர்லியா எல்லா ப்ராசஸுமே வேகமாக நடந்ததுன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வந்துடும், இல்லைன்னா செகண்ட் வீக் தாண்டும், இவ்வளவுதான். ஓகேங்களா, ரொம்ப அதிகமா எக்ஸ்ட்ரீம் டேட்டுக்கு போக போறது கிடையாது, எதுவும் ப்ராப்ளம் வராத பட்சத்துல. ஓகேங்களா, ஏன்னா போன தடவை எஸ்எஸ்ஜிடியோட ஹோல் ப்ராசஸுமே டிலே ஆன ஒரே இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பிசிக்கல் முடிஞ்சு அந்த கேஸ் ஃபைல் பண்ணவங்க தான். ஓகேங்களா, அதனால மட்டும்தான் ப்ராசஸ் டிலே. ஓகேங்களா, மேற்படி வேற எங்கேயும் ப்ராசஸ் டிலே ஆகவே இல்லை. அதனால இங்கேயும் அதான் சொல்றோம், இப்போ எக்ஸ்பெக்டடா நம்ம எதிர்பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் வந்து இந்த டேட்ல அப்ப செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக், இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த செப்டம்பர் 20க்குள்ள உங்களுக்கு என்ன நடக்கும், மேக்சிமம் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நடக்க போகுது. ஓகேங்களா, இல்லைன்னா 20 தேதிக்குள்ள உங்களுக்கு மொத்த பிசிக்கலுமே நடந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா, ரைட். பிசிக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் என்ன யோசிக்கணும், மெடிக்கல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா, அதுதான் இருக்கிறதே வந்து எலிமினேட் பண்ணக்கூடிய மெஜாரிட்டி ப்ராசஸ். ஓகேங்களா, ரைட். அப்ப இதுதான் நம்ம சொன்னதை பிசிக்கல் டேட்டு எப்போ நடக்குங்கிறத சொல்லியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆயிக்கும். ஓகேங்களா, திருப்பி என் மார்க் இவ்வளவு வருது, நான் பண்ணலாமா சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் கமெண்ட்ஸ் இருக்கு. நான் திருப்பி சொல்லிட்டு அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு. ஓகேங்களா, பாய்ஸா இருந்தீங்கன்னா ஒரு 60க்கு மேல இருந்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க. நான் போன வீடியோல 65 கிட்ட சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, அது 60 இருந்தா கூட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்ப நான் சொன்ன மார்க் வந்து உங்களுக்கு ஃபைனலா கிடைக்கக்கூடிய ஒரு மார்க். ஆனா ரா மார்க்குன்னு நீங்க ஒண்ணு எடுத்திருப்பீங்கல்ல, அது வந்து நான் நார்மலைசேஷன் தான் ஆகும்போது கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு. அது குறித்து டீட்டெயில் வீடியோ போட்டிருந்தோம். அதனால ஒரு சில ஷிஃப்ட் ஹார்டான ஷிஃப்ட், கஷ்டமான ஷிஃப்ட்ல போய் நீங்க எக்ஸாம் எழுதி அந்த ஷிஃப்ட்ல நீங்க 50 மார்க் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நார்மலைசேஷன் ஆகும்போது 60-65 வந்துடும். ஓகேங்களா, அதனால எதெல்லாம் பொறுத்து, அதனால நீங்க மினிமம் ஒரு 60 கிட்ட எடுத்திருந்தீங்கனாலே பிசிக்கலுக்கு ட்ரை பண்ணுங்க. எல்லா காம்படிட்டிவ் கேர்ள்ஸ் தான் ஒரு 50-50க்கு மேல மார்க், நம்பர் ஆஃப் கொஸ்டின் சொல்லல, நான் மார்க் தான் சொல்றேன். ஓகேங்களா, 50-55 கிட்ட நீங்க மார்க் எல்லாம் எடுத்தீங்கன்னு தாராளமா ட்ரை பண்ணுங்க. திருப்பி நான் இந்த கம்யூனிட்டி இந்த இதுதான் நான் வரேன், இதுல இருந்து எனக்கு இந்த மார்க் வந்து கிடைக்குமாங்கிறதுதான் கேட்டுட்டு இருக்க வேணாம், நீங்களே ட்ரை பண்ண வேண்டியதா. ரொம்ப லீஸ்டா இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ண வேணாம், அடுத்த எக்ஸாம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஓகேங்களா, 20-30 மார்க் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க அடுத்த எக்ஸாம் நோக்கி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, நீங்க இவ்வளவு மார்க் எடுத்ததே ஒரு நல்ல இனிஷியேட்டிவ், எக்ஸாம் எழுதுறதே ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா, அதனால இந்த இவ்வளவு மார்க் தான் வருதுன்னு சொல்லிட்டு தயக்கப்பட வேணாம், அடுத்த எக்ஸாம் நோக்கி நீங்க ஓட ஆரம்பிச்சு அடுத்த எக்ஸாம் கண்டிப்பா லோ மார்க் எடுத்து கூட நல்ல மார்க் எடுத்து பிசிக்கலுக்கு போவீங்க. ஓகேங்களா, திருப்பி இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் இருக்குன்னா 70-80 மார்க் நான் எடுத்திருக்கேன் சார், ஈவு செஞ்சு ஒரு நாள் கூட என்ன ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸ்கிப் பண்ணாம பிசிக்கல் நல்லா பண்ணுங்க. மெடிக்கல் நான் சொன்ன விஷயத்தை கமெண்ட் பண்ணிட்டு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா சரி பண்ணிடுங்க. சரி பண்ணினா கன்ஃபார்ம் உங்களுக்கு எல்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. கண்டிப்பா இந்த வருஷமே நீங்க ஜிடியில வேலைக்கு போயிடுவோம். ஓகேங்களா, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, வேற ஏதாவது சம்பந்தமான வீடியோஸ் வேணா கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க, அடுத்த வீடியோஸ் போடலாம். தேங்க்யூ.